ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வெனி ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆலூ பராட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது என்னோடய வெர்ஷன் ஆஃப் ஆலூ பராட்டா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி அண்ட் செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பாயில்டு பொட்டேட்டோ ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா அண்ட் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். இந்த பொட்டேட்டோவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஸ்மூத் ஆகிற வரைக்கும் மேஷ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏதோ ஃபைட் போயிட்டு இருக்குது. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன், பட் ஃபைட் குறையிற மாதிரி தெரியல. ஸோ பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸியாக இருந்துச்சுன்னா ஹோப் யூ கைஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சம் பெரிய பவுலில் பொட்டேட்டோ சேர்த்துக்கோங்க. நான் குட்டி பவுலில் சேர்த்துட்டு மேஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. இது இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மேஷ் பண்ணிவிட்டு இது இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணுறேன். நல்லா சாஃப்டாக இருக்கிற பட்டர். அது கூடவே 2 க்ளோவ்ஸ் ஆஃப் கார்லிக் நல்லா ஃபைனாக சாப் பண்ணது அண்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அகெயின் கொஞ்சம் பெரிய பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி பவுல் எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இந்த பட்டர் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதையும் நம்ம இப்போது சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம இந்த பராட்டாக்கு தேவையான டோ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். அது கூடவே பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அகெயின் ஐம் ரியலி சாரி அபவுட் த நாய்ஸ். போக போக வால்யூம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா சாஃப்டான டோ ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் சேனலில் வியூஸே போகிறதில்ல. அண்ட் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் 3 வருஷமாக வீடியோ போட்டுட்டு இருக்கேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபீஸ் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் ஃபீல் வெரி ஹாப்பி. டோ வந்துட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா டோ ரெடியானதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் சைடில் எடுத்து வச்சுடுங்க. அது நல்லா ஊறிடும். டோ நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா நம்ம ஃப்ளாட்டாக தேய்ச்சி எடுத்துக்கணும். மாவு சேர்த்து தேய்ச்சிக்கோங்க. ஆயில் சேர்த்திங்கன்னா இந்த டோ வந்துட்டு ரொம்ப எலாஸ்டிக் மாதிரி ஆகிடும் மைதா யூஸ் பண்ணதால். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிருக்கேன். இப்போ ஒரு பவுல் வச்சு நம்ம லைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எங்கே ஃபில்லிங் வைக்கிறோன்னு அப்போ தான் தெரியும். அண்ட் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பொட்டேட்டோ ஃபில்லிங் வந்துட்டு நம்ம இது மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ ஃபில்லிங் வேணுனாலும் நீங்கள் இது உள்ளே சேர்த்துக்கலாம் அக்கார்டிங் டு யோர் டேஸ்ட். அண்ட் உங்கள் கிட்டே சீஸ் இருந்தால் நீங்கள் இது மேலே ஒரு ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் வச்சிங்கன்னா கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா ஈவனாக நான் அந்த பொட்டேட்டோ ஃபில்லிங் வந்துட்டு வச்சுருக்கேன். இப்போ அது மேலே இன்னொரு லேயர் நான் டோ வைக்கிறேன். ஃபஸ்ட்டு லேயர் நான் எவ்வளோ மெலிசாக தேய்ச்சனோ அதே அளவுக்கு மெலிசாக நான் இன்னொரு ஷீட் ஆஃப் டோ வந்துட்டு தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பவுல் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் 2 ஒரே சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த மிச்சான டோ எடுத்து மறுபடியும் நம்ம இதை தேய்ச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது சுடுறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த கார்லிக் பட்டர் வந்துட்டு இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலி நல்லா இந்த கார்லிக் நான் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா. தவா வந்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம பட்டர் அப்ளை பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு டவுன் சைட் ஃபேஸ் பண்ணி நம்ம அந்த பராட்டாவை தவா மேலே போட்டுடலாம். ஸோஃபார் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரெசிபிக்கு லைக் பண்ணுங்கள். இன்கேஸ் பிடிக்கலனா கூட காமெண்ட்டில் ஏன் பிடிக்கலன்னு சொல்லுங்கள். நான் என் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு வேறு மாதிரி ரெசிபீஸ் போட ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் வியூஸ் போக மாட்டேங்குது. உங்கள் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு சைடு வந்துட்டு நம்ம ரெடி பண்ண அந்த கார்லிக் பட்டர் நம்ம நீட்டாக அப்ளை பண்ணிக்கலாம்.
சூடாக இருக்கிறதால நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பித்த உடனே கரைஞ்சிடும். அப்ளை பண்ணதுக்கப்புறமா இது ஒரு நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. ஒரு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை இன்னொரு சைட் ஃப்ளிப் பண்ணி போட்டு இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம மீடியம் ஹீட்டில் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். லோ ஹீட்டில் இல்லை மீடியம் ஹீட்டில் வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, தீஞ்சிடும். பாருங்கள், இது 2 சைடுமே சூப்பராக வெந்துருச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலிஸை கூட எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.